வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சி மட்டுமன்றி ஒட்டுமொத்த உலகின் முன்னேற்றத்திற்காகவும் இந்தியா பாடுபட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒருங்கிணைந்த எம்பிபிஎஸ் ஆயுர்வேத மருத்துவ பட்டப்படிப்பை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூர் அருகே மேம்படுத்தப்பட்ட கால்வாயை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் குல்வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சி மட்டுமன்றி ஒட்டுமொத்த உலகின் முன்னேற்றத்திற்கு மத்திய அரசு பாடுபட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், கோடிக்கணக்கான இந்தியர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் தமது அரசு ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். நாட்டின் 100வது சுதந்திர தினம் 2047ஆம் ஆண்டு கொண்டாடப்படும் வேளையில் இந்த இலக்கை எட்டிய பெருமையை ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உணர்வார்கள் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியாவை உயர்த்துவதற்கான முயற்சிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். உள்நாட்டு உற்பத்தி பொருட்களுக்கு மக்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். தேசிய கல்விக் கொள்கை எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்வியை வழங்குவதோடு நாட்டின் பாரம்பரிய நன்மதிப்புகளையும் பாதுகாக்கும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஊடக நிறுவனம் ஒன்றின் சார்பில் நடைபெற்ற கல்வி மாநாட்டில் பேசிய அவர், இந்த கல்விக் கொள்கை நாட்டின் எதிர்கால கற்றலை மேம்படுத்தும் விதமாக தொலைநோக்கு பார்வையுடன் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கட்டமைப்பு வசதிகள் மற்றும் நவீனமயமாக்கல் நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் கல்வித்துறையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்திய இளைஞர்களின் வளர்ச்சிக்கு கல்வி ஒரு முக்கிய தூணாக திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டில் உள்ள 5 முதல் 23 வயதுக்குட்பட்ட சுமார் 30 கோடி மாணவர்களுக்கான கல்வி முறையில் சீர்திருத்தங்களை கொண்டுவருவது அவசியம் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். ஒருங்கிணைந்த எம்பிபிஎஸ் ஆயுர்வேத மருத்துவ பட்டப்படிப்பை ஜிப்மர் மருத்துவமனை வாயிலாக அறிமுகம் செய்வதற்கான முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக ஆயுஷ் மற்றும் சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அவசர மருத்துவம் மற்றும் காய சிகிச்சை பிரிவு கட்டடத்தை திறந்து வைத்து பேசிய அவர், ஜிப்மர் மருத்துவமனையை மேம்படுத்துவதற்கு தேவையான நிதியுதவியை மத்திய அரசு அளித்து வருவதாக தெரிவித்தார். கோவிட் தொற்று குறித்த செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அவர், நாடு முழுவதும் கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான முன்னெச்சரிக்கையுடன் மருத்துவத்துறை செயல்பட்டு வருவதாக கூறினார். தற்போது ஏற்பட்டுள்ள கோவிட் தொற்றால் பெரிய அளவில் உடல்நிலை பாதிப்புக்கு உள்ளாவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். பொதுமக்கள் தொடர்ந்து கோவிட் தொற்று குறித்து அவ்வப்போது அரசு விடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்தார். வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான கால வரம்பு வரும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள மத்திய நேரடி வரிகள் வாரியம், தற்போது அறிமுகம் செய்யப்பட்டுள்ள வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்யும் படிவங்களை மக்கள் முழுமையாக புரிந்து கொண்டு தேவையான விவரங்களை அளிப்பதற்கு ஏதுவாக இந்த கால அவகாசம் அளிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளது. புதிய ஐடிஆர் படிவங்களை முறையாக கையாள்வதன் மூலம் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வது எளிமையாக இருக்கும் என்றும் கணக்குகளும் துல்லியமாக இருக்கும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. பல்வேறு தரப்பினரின் கோரிக்கைகளை ஏற்று வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான கால வரம்பு செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கொளத்தூர் மற்றும் மாதவரம் வட்டங்களில் சுமார் 91 கோடி ரூபாய் செலவில் திறந்த வெளி மற்றும் மூடிய கால்வாயாக மேம்படுத்தப்பட்ட தணிகாச்சலம் நகர் கால்வாயை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். மேலும் கொளத்தூர் தொகுதியில் 1,47,00,000 ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட ஜெனரல் குமாரமங்கலம் குளம் மற்றும் பூங்காவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கும் அவர் திறந்து வைத்தார். பின்னர் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட ஸ்கூட்டர்களை வழங்கிய அவர் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களையும் அவர் வழங்கினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
ஆபரேஷன் சிந்தூர் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது. 9 தீவிரவாத முகாம்கள் அழிப்பு. 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு. எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு. மத்திய அரசின் உறுதிப்பாடு, பாதுகாப்பு படைகளின் செயல்திறன். ஆபரேஷன் சிந்தூர் இது வெற்றி திலகம். முப்படைகளின் வலிமையை போற்றுவோம், வணங்குவோம். வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இன்று காலை ஒரிசா கடலோர பகுதிகளை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது வடதிசையில் நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும். தமிழக வானிலையை பொறுத்தவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கன முதல் அதிக மழைக்கும், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும், ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசுவதற்கான வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுவதாகவும் திரு செந்தாமரை கண்ணன் கூறினார். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஒரு 5 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும், தெற்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், கொங்கன் கோவா கடலோர பகுதிகளிலும், தெற்கு வங்கக்கடலின் பெரும் பகுதிகளிலும், மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகள் மற்றும் வடமேற்கு வங்க கடல் பகுதிகளிலும், ஆந்திர கடலோர பகுதிகளிலும் அடுத்து வரும் 4 நாட்களுக்கு சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக பெம்பட்டி உள்ளிட்ட இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டத்திற்கு அதிக மழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் உதகை, குந்தா, கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. 10க்கும் மேற்பட்ட இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. காற்றுடன் கூடிய மழை பெய்வதால் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் சாய்ந்துள்ளன. சில இடங்களில் மின்கம்பங்கள் மீது மரம் விழுந்ததால் உதகை நகரில் சில பகுதிகளிலும் கிராம பகுதிகளிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. உதகை நகரின் குடிநீர் ஆதாரமாக உள்ள பார்சன்ஸ் வேலை பகுதியில் மின்தடை ஏற்பட்டுள்ளதால் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. நஞ்சநாடு சுற்றுவட்டார பகுதிகளில் விளைநிலங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. தொடர் மழையால் கடும் குளிர் நிலவுவதால் உதகையில் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சப்பாத்து பாலம் நீரில் மூழ்கியுள்ளதால் அம்மாவட்டத்தில் மலை கிராமங்களுக்கான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இம்மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டச் செய்திகள். தருமபுரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாநில அமைச்சர்கள் திரு ஏ வ வேலு மற்றும் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆகியோர் இன்று ஆய்வு செய்தனர். நாமக்கல்லில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை சார்பில் ஆட்சியர் திருமதி உமா பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் 30ஆம் தேதி நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி அருணா அறிவித்துள்ளார். இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் முறுக்கு கம்பிகளின் தரம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருச்சி மன்னார்புரம் பகுதியில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் குல்வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். தென்கொரியாவின் குமியில் நடைபெற்ற இப்போட்டியின் 10,000 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை பெற்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து, எச்.எஸ். பிரணாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இன்று நடைபெற்ற மகளிர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் பி.வி. சிந்து கனடாவின் வென் யூ ஜாங்கை 21-14, 21-9 என்ற செட் கணக்கில் வென்றார். ஆடவர் பிரிவில் எச்.எஸ். பிரணாய் டென்மார்க்கின் ராஸ்மஸ் கெம்கேவை 19-21, 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சி மட்டுமின்றி ஒட்டுமொத்த உலகின் முன்னேற்றத்திற்காகவும் இந்தியா பாடுபட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒருங்கிணைந்த எம்பிபிஎஸ் ஆயுர்வேத மருத்துவ பட்டப்படிப்பை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூர் அருகே மேம்படுத்தப்பட்ட கால்வாயை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி
உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் குல்பீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.